இந்த ஊர்ல உனக்கு யாரும் தெரியாது, தெரிஞ்சவங்க எல்லாம் உனக்கு எதிரிங்க தான். ஊர்ல இருந்து தான் நான் கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா உங்க அம்மா எங்க கொடுப்பாங்க. இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உனக்கு யாரும் பூ வாங்கி தர மாட்டாங்க. ஆனா 4 முழம் பூ தலையில வச்சிருக்கேன்னா நீ காசு கொடுத்து வாங்குற ஆள் கிடையாது. அப்போ உனக்கு யாரோ பூ வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? எங்க போச்சு இவ்வளவு நாளா? நீ வாங்கி கொடுத்தா நான் ஏன் வச்சுக்க போறேன்? ஒரு ஃபங்க்ஷன் போறேன். சோ இப்போ நான் வாங்கி தரலன்றனால யாரோ ஒருத்தன் வாங்கி கொடுத்துருக்கான், அதை வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். யாரோ ஒருத்தனா? ஆமா. உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு. டேய் நீ என்ன சீரியஸா பேசிட்டு இருக்க? என்ன? பைத்தியம், இதுக்கு நம்ம சீரியஸா ஆவ? இல்லன்னா நாளைக்கு நான் சீரியஸா பெட்ல படுத்துட்டு இருப்பேனே. நான் இப்போ இதுக்கு சீரியஸ் ஆகலனா? ஒண்ணு இல்லாத விஷயம். ஏன்னா இப்போ அது மாதிரி தானே பண்றீங்க, ஆளை வச்சு போட்டு தள்ளிடுறீங்களே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. குப்பை போட்டு வரேன். சரி நான் கிளம்புறேன். அப்புறம் நீ சொல்லக்கூடாது இல்ல, என்னத்த குப்பையை கொட்டுறியோன்ட்டு. அதான் போய் கொட்டிட்டு வரேன். கொட்டிட்டேன். என்ன சொல்லு? பசங்களை பாத்துக்கோ, பசங்க சாப்பாடு கேட்டா போட்டு கொடு, வீட்டை பாத்துக்கோ. ஏன் அவனுக்கு கை கால எல்லாம் போட்டு சாப்பிட மாட்டானுங்களா? நான் தான் போட்டு தரணுமா சாப்பாடு? சாப்பிடுவாங்க. அம்மா இல்லாதப்ப வீட்டுல இருக்கிறவங்க தான் கவனிக்கணும். நீ தானே வீட்டுல இருக்க. அம்மா இல்லதான், அம்மா தான் போயிட்டாங்களே. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அம்மா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? பைத்தியம். அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையா? அம்மா இருந்திருந்தா எந்த அம்மா சொல்ற? மறைந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா சொல்றேன். ஆமா, அவங்க இருந்திருந்தா நமக்கு பிரச்சனை இல்லதான். நான் அந்த அம்மாவை பத்தி பேசல. என்ன சொன்னேன்? ஓ நீ அம்மா. ஓ சரி சரி சரி. அம்மா இல்ல. ஆமா நீ அம்மா தான். அம்மா. அதனால சொன்னேன். ஓ நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டா. என்ன? திரும்ப என்னடா? ஏது பூ? ஏது பூனா? ஏது பூவை வாங்க மாட்டியா நீ? பூ எது? பூ ஏன் நான் பூ வாங்கினதே கிடையாதா? ஏன் நான் வைக்கவே கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் பூ வைக்க கூடாதா? இல்லப்பா, வழக்கமா நான் தான் உனக்கு பூ வாங்கி தருவேன். இப்ப இவ்வளவு பூ, அதுவும் 4 முழம் பூ வாங்கி வச்சிருக்கேன். ஏது பூ? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் எங்க வா. என்ன? நீ போ, எங்கேயாவது போ, நான் பத்தி பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், வீட பசங்களை நான் பாத்துக்கிறேன். ஆனா பூ யாருது வாங்கி தான்னு சொல்லிட்டு போ. யாரும் வாங்கி தரலப்பா. இல்ல ராதா, எனக்கு தெரியாதா, நீ பூ காசு கொடுத்து வாங்குற ஆள் கிடையாது. முதல்ல நீ வந்து அவ்வளவு பணம், அதுவும் நீ ஒரு முழம் மல்லி வந்து 80 ரூபா விற்குது. 4 முழம் குறைஞ்சபட்சம் ஒரு 260 ரூபா பூ. அது யார் வாங்கி கொடுத்தா? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஏன் யாருன்னா வாங்கி தான் தரணுமா? ஆமா, யாரும் அன்பளிப்பா தர. ஏன் நம்ம வீட்டுல என்ன மல்லிப்பூ தோட்டமா இருக்கு, பறிச்சு வந்து கட்டி வைக்கிறதுக்கு? நான் வச்சுக்க கூடாதா? நீ ஏன் வச்சியா இல்ல யாராவது வச்சு விட்டாங்களா? அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. இதான் வேணாங்கிறது. தேவலாம் பேசக்கூடாது. நீ வாங்கி தரலன்றது நான் தேவைன்றனால தான் பேசிட்டு இருக்கேன் ராதா. தேவையில்லைன்னா என்னைக்கு இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டான், போயினே இருந்துட்டு சொல்லியிருப்பேன். கண்டுக்காம தானே. 4 முழம் பூ எது? யாரு வாங்கி கொடுத்தா ராதா? எனக்கு அது மட்டும் சொல்லு, யார் வாங்கி கொடுத்தா பூ? 4 முழம் பூ. இந்த ஊர்ல உனக்கு யாரும் தெரியாது, தெரிஞ்சவங்க எல்லாம் உனக்கு எதிரிங்க தான். ஊர்ல இருந்து தான் நான் கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா உங்க அம்மா எங்க கொடுப்பாங்க. இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உனக்கு யாரும் பூ வாங்கி தர மாட்டாங்க. ஆனா 4 முழம் பூ தலையில வச்சிருக்கேன்னா நீ காசு கொடுத்து வாங்குற ஆள் கிடையாது. அப்போ உனக்கு யாரோ பூ வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? சரி நான் கேக்குறேன், அப்படியே எனக்கு பூ வாங்கி கொடுத்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், ஒரு பொம்பளைக்கு அவங்க புருஷங்கார வாங்கி தரணும் பூ, இல்லன்னா லவ்வர் வாங்கி தரணும் பூ, இல்லன்னா அப்பா அம்மா வாங்கி தரணும் பூ, இல்ல அக்கா தங்கச்சி வாங்கி தரணும் பூ, இல்ல ஒரு மச்சானோ மச்சஞ்சியோ வாங்கி தரலாம். இங்கதான் உனக்கு யாருமே கிடையாது, உனக்கு லவ்வரும் கிடையாது. இருக்கிற ஒரே புருஷன் நான் மட்டும்தான். நான் உனக்கு வாங்கி தரல, அப்போ அது யார் வாங்கி கொடுத்தா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உனக்கு? பிரச்சனை தான், எனக்கு வயிறு எரிதல் பாக்குறல. அதுவும் நீ எப்ப வாங்கின அந்த பூ? சரி, எப்படி வந்து அந்த பூ தலையில எப்படி வந்துச்சு? நீ எப்படி வாங்கினு சொல்லு, நான் விட்டுறேன். பூ எடுத்து தலையில நான் ஸ்லைட் பண்ணி வச்சு குத்திக்கிட்டேன். அதுவா எப்படி போவோம்? கால் முளைச்சிருக்காது. இந்த பாரு, இந்த ஜோக் காட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? நான் கேட்டதுக்கு பதில். பூ யாரு வாங்கி கொடுத்தா? எப்பா எனக்கு யாரும் வாங்கி தரலப்பா. அப்ப வாங்கி தராம எப்படி பூ வந்துச்சு? தெரியாதா சொல்ல முடியாது. அன்பளிப்பா கொடுத்தா. யார் கொடுத்தா அன்பளிப்பா? ஃப்ரெண்ட் கொடுத்தா. யார் உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன? எப்பா நான் உன் ஃப்ரெண்ட் பேரை சொல்லிட்டு போ. ஃபங்க்ஷனுக்கு எப்ப போன? அவ பொண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அங்க ஏஜ் அட்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ அட்டெண்ட் பண்ண போயிருக்க? நான் அட்டெண்ட் பண்ண போனேன். சரி,
அங்க போனதுல எல்லாருக்கும் பூ கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்தா. என்னடி கலர் கலரா ரீலா உடுற? நான் பூ கொஞ்சமா கொடுத்தா வைக்க மாட்டேன். எனக்கு 3 முழம். உனக்கு அவங்க பூ கொடுத்தாங்க, நீ எனக்கு அல்வா கொடுக்குற. என்னடா பேசுற நீ? ஒரு ஃபங்க்ஷன்ல பூ வேலை கொடுப்பாங்க, ஒரு 1/4 முழம் கொடுப்பாங்க, 1/2 முழம் கொடுப்பாங்க, ஒரு துண்டு பூ கொடுப்பாங்க, 4 முழம் பூ அத்தி கொடுப்பாங்க. ஆமா, என்ன கொஞ்சம் பெஸ்ட். என்ன ஏஜென்ட் ஆனது அந்த பொண்ணா இல்ல நீயா? எப்பா நான் அவங்களுக்கு தெரியும், நான் வந்து குட்டியா வைக்க மாட்டேன் பூ. எனக்கு கொஞ்சமா பூ கொடுத்தா பிடிக்காது அவளுக்கு. நல்லா சரி, அது 1 முழம் தரலாம்ல, 2 முழம் தரலாம், 4 முழம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப யாரும் மேல ரொம்ப பாசம் இருக்கிறதுனால தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? பைத்தியம், பைத்தியக்கார மாதிரி பேசுறடா நீ. ஏய் சத்தியமா பைத்தியம் ராதா, நினைக்கிறேன் உனக்கு. இந்த பாரு, இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. யாரு இப்ப வீட்டுக்கு கண்ணு முன்னாடியே இருக்காங்க, ஆனா அவங்க நம்ம கிட்ட இல்ல. அவங்க உலகம் வேற எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். ஆனா சொல்றேன், இந்த பூ யார் வாங்கி கொடுத்தா? நான் தெளிவா அத மட்டும் சொல்லிட்டு நீ போய்க்கிட்டே இரு. நீயும் பூ வாங்கி தர மாட்டே, தரவும் தரக்கூடாதுன்னா என்னதான் அர்த்தம்? ஏன் உனக்கு வாங்கி கொடுத்ததே கிடையாது? ஆமா, கிழிச்ச. எங்க போச்சு இவ்வளவு நாளா? நீ வாங்கி கொடுத்தா நான் ஏன் வச்சுக்க போறேன்? ஒரு ஃபங்க்ஷன் சோ போறேன். இப்போ நான் வாங்கி தரலன்றனால யாரோ ஒருத்தன் வாங்கி கொடுத்துருக்கான், அதை வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். யாரோ ஒருத்தனா? ஆமா. உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு. உனக்கு அநியாயமா தெரியலடா உனக்கு. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? யாரோ ஒருத்தன் தான் உனக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கான். யாரோ ஒருத்தன் கிடையாது, ஒருத்தி. போதுமா? ஒருத்தி. ஒருத்தன். ஒருத்தி. சும்மா போறன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு சண்டை வலிச்சிட்டு இருக்கியா நீ என்கிட்ட? சண்டை கிடைக்கலன்னு அது என்ன? நான் அதெல்லாம் டெய்லி இப்பலாம் வெளியில போறேன். ஏன் வெளிய போறா உனக்கு என்ன? இப்பலாம் டெய்லி கிளம்பி வெளியில போயிடுற, ஃபங்க்ஷன் போற. எனக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது, நீ எங்க போற, எங்க வர, என்ன பண்றேன்னு எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிற. நான் இருக்கிறதே வேஸ்ட் இந்த வீட்டுல, டம்மியா இருக்கேன் நானு. சரி, சொல்லிட்டா மட்டும் எல்லாம் செஞ்சிருவீங்களாக்கும்? எதுவும் இல்லைல்ல, எதை சொன்னாலும் அவாய்ட் தான் பண்ணுவேன். வேணாம், அப்புறம் போகலாம், பார்த்துக்கலாம், இருக்கட்டும், இதுக்கு நீ போயே ஆகணுமா அப்படின்னுவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுக்கு சிம்பிளா சொல்லாம என்ன கூப்பிட்டாங்க, நான் மட்டும் போயிட்டேன்னா என் வேலையை முடிஞ்சுதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் ஹாப்பியா இருக்கேனா அது மட்டும் எனக்கு போதும். சரி போ. நீ சேர்த்து ஹாப்பியா வச்சு நினைச்சேன். என்னையெல்லாம் ஒண்ணு வச்சுக்க தேவையில்ல. நீ என்னையெல்லாம் நீ வச்சுக்க வேணா, நீ யாராவது வச்சுக்கோ, கிளம்பு. என்ன பேசுற நீ? அதான் சொல்றேன்ல, நான் டம்மி பீஸ்ன்ட்ட அசிங்கப்படுத்திட்டேன். இப்ப நீ என்ன படுத்த போற? நான் உன்னை அசிங்கப்படுத்தவே இல்லையே. ஒரு பொண்ணு ஒரு பூ வச்சது குத்தமாடா? அதுதான் குத்தமே. பூல 1000 விஷயம் இருக்கு தெரியுமா உனக்கு? சும்மா கிடையாது. என்ன 1000 விஷயம் இருக்கு? பூனாலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு காதலுக்கு வந்து ஒரு அடையாளமே பூ தான். முதல்ல பூ கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இப்ப இது கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணது யாரு? ஆமா, இதுக்கு அப்புறமா எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. டேய், நீ என்ன சீரியஸா பேசிட்டு இருக்க? என்ன பைத்தியம், இதுக்கெல்லாம் சீரியஸா ஆவ? இல்லன்னா நாளைக்கு நான் சீரியஸா பெட்ல படுத்துட்டு இருப்பேனே. நான் இப்போ இதுக்கு சீரியஸ் ஆகலனா? ஒண்ணு இல்லாத விஷயம். ஏன்னா இப்ப அது மாதிரி தானே பண்றீங்க, ஆளை வச்சு போட்டு தள்ளிடுறீங்களே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்படி பண்றதுனால தான் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. இது நீ கண்டுக்காம போயிட, உன்னை போட்டே தர மாட்டாங்க. நீ ஹாப்பியா இருக்கலாம், நானும் ஹாப்பியா இருக்கலாம். உன்னை கண்டுக்காம போணுமா? நீ ஹாப்பியா இருக்கியா? ஓ, என்ன விளக்கு பிடிக்க சொல்ற? ஐயோ, என்ன பேசுற பைத்தியம் நீ? என்ன விளக்கு பிடிக்க சொல்றியா? ராதா, குடு, ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்து குடு, கொளுத்தி குடு, நான் இங்கே பிடிச்சி நின்று இருக்கேன். நீ ஹாப்பியா இரு. இங்க ஒண்ணுமே நடக்கல ரவி. ஏன் ரவி? அப்ப இந்த பூ யார் வாங்கி கொடுத்தா அதை சொல்லு. சொல்றதே எனக்கு யாரும் வாங்கி தரல, கொடுத்தாங்கன்ட்டு. அப்ப அந்த பூவை எடு. என்னது? பூவை எடு தலையில இருந்து. எதுக்கு நான் எடுக்கணும்? எடுத்து போடு. அதெல்லாம் போட முடியாது. அப்பனா உனக்கு யாரோ பிடிச்சவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பூவை. ஐயோ கடவுளே, நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூ வச்சிருக்கேன். அதுவும் லைட்டா காஞ்சு போயிருக்கு. தூக்கி போடலாம்னு நினைச்சா மனசு வரல. புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுனா அதுவா வாடிடும், நான் தூக்கி போட்டுருவேன். ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். இந்த பூனா உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இந்த பூ வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணிருக்க போல இருக்கு. என்ன ரீல்ஸ்? ஓ, என்ன ரீல்ஸ்? சரி, நல்லா இருடா. ஆமா, ஒரு saree கட்டியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்ல போனா பூ நிறைய வச்சிருக்கேன். அதான் சந்தர்ப்பம். அப்பதான் ஒரு வீடியோ எடுக்க சொல்லுவாங்க. வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, அதையும் போய் பார்த்துட்டியா? என்னோட போன் என்கிட்ட தான் இருக்கு, ஆனா என்னோட கேலரியில இருக்கிற வீடியோ எல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? உன்னோட போன் உன்கிட்ட தான் இருக்கு, ஆனா நீ என்கிட்ட இல்லையே ராதா. நீ விட்டுட்டியே. என்ன ஏதோ பிடிக்கலையே ராதா உனக்கு? விட்டுட்டியே. என்னைய பிடிக்கல போல இல்ல, அதனால வந்து போயிட்டு சரி விடு ராதா, என்ன பிடிக்கல இல்ல.